உங்க உடம்புல எந்தவித வலியா இருந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கான எளிமையான ஒரு முறையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க படிக்கட்டு ஏறும்போதோ இல்ல நடக்கும்போதோ உங்களுக்கு அதிகமா முட்டி வலியும் கால் வலியும் வருதுங்களா? உட்காந்து உட்காந்தே இடுப்பு வலி அதிகமா இருக்குங்களா? எப்போ வரும்னே தெரியாத அளவுக்கு இந்த தலைவலி வந்து வந்து போகுதுங்களா? எப்பவோ வந்தாலுமே கூட இந்த வயிற்று வலி உங்க நிம்மதியை கெடுக்குதுங்களா? 30 வயதுக்கு மேல ஆகும்போதே பல பேருக்கு இந்த வலிகள் தான் தினசரி வாழ்க்கையா மாறி போகுது. கிட்டத்தட்ட உங்களோட லைஃப் பார்ட்னர் மாதிரி அது டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலிகள் உங்களுடைய உடம்போட உண்மையான பிரச்சனை கிடையாது. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு அலாரத்தோட எச்சரிக்கை மணி தான் இந்த வலி. நீங்க கவனிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் அதிகமா சத்தமா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு வலிகள் எதுவுமே ஏற்படாம உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அலாரத்தை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் இயற்கையான முறையில் உங்க சமையல் அறையில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு ஒரு ட்ரிங்கை நீங்க தயாரிக்க முடியுங்க. அதை நீங்க குடிக்கும்போது உடனடியாக வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புல வலிகள் எதுவுமே இல்லாம நீங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெயின் ஃப்ரீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ள திருடன் நுழைஞ்சிடறான். அப்போ என்ன ஆகுது? நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிற அலாரம் அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால திருடன் உள்ளே நுழைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உடனே உதவிக்கு வர்றதுனால நீங்கள் பாதுகாப்பாகிறீங்க, உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க உங்கள் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே திருடன் நுழையும் போது என்ன நடந்துச்சோ அதே விஷயம் தாங்க நடக்குது. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அலாரம் அடித்த உடனே உங்களுடைய வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து அந்த இடத்துல ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அந்த ரிப்பேர் சரி செய்யப்படுது. அப்படி பார்த்தா இந்த அலாரம் நல்லது தானே, அது ஏங்க நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, இப்போ கதையை வேற மாதிரி யோசிக்கலாம். திருடனை நீங்கள் பிடிச்சிடுறீங்க. இப்போ உங்கள் வீடு பாதுகாப்பாக மாறிடுச்சு. ஆனால் இரவு முழுக்க அலாரம் மட்டும் அடிக்கிறத நிற்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? உங்களுடைய தூக்கம் கெடும், உங்களோட நிம்மதி பறிபோகும். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலாரம் அது அடிச்சுட்டே இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. இதே விஷயந்தாங்க உங்களுடைய உடம்புக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இரவு நேரத்தில் ரொம்ப லேட்டாக தூங்குறதுனாலையும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, ஒரே இடத்துலையே நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, அசைவுகள் எதுவுமே இல்லாமல் உடலுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அலாரம் ஸ்விட்ச் ஆஃபே ஆகாமல் அடிச்சிட்டே இருக்க ஆரம்பிக்குது. அது உங்களுடைய மூட்டுகளில், தசைகளில், நரம்புகளில், உங்கள் வயிற்றில் கூட அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தாங்க க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். இதை வந்து நாட்பட்ட அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் தான் உங்களுக்கு வலியாக வெளியே தெரியுது. சரிங்க, இப்போ அந்த அலாரத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும், உங்களுக்கும் உபயோகமாகவும் இருக்கும். இந்த அலாரம் உங்களுடைய மூட்டுகளில் அடிக்கிற சமயத்தில் உங்கள் ஜாயின்ஸில் இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வீங்க ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய ஜாயின்ஸில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும் போது அது உங்களுக்கு மூட்டு வலியாகவும் ஆர்த்ரிட்டிஸ் ஆகவும் முதுகு வலியாகவும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த அலாரம் உங்களுடைய தசைகளில் அடிக்கும் போது இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுதுங்க. தசைகள் எல்லாமே இறுக்கமாகுது, உடம்பு முழுக்க ரொம்ப வலியாக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தோல் பட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அங்கே எல்லாமே வலி அதிகமாக இருக்கும். கூடவே கால் வலியும் சேர்ந்துக்கோங்க. சரி, இதே அலாரம் உங்களுடைய நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அதிக அளவில் கோபப்பட ஆரம்பிப்பீங்க. தலைவலி அதிகமாக இருக்குங்க, எரிச்சலும் அதிகமாக இருக்கும். இதே அலாரத்தால் உங்களுடைய வயிறு பாதிக்கப்படும் போது உங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற லைனிங் இருக்கு இல்லைங்களா, அதில் வீக்கம் ஏற்படுதுங்க. இதனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வருது, வயிறு உப்புசமாகுது, அதே மாதிரி வயிற்று வலியும் வருது. சரிங்க, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், வலி அப்படிங்கிறது உங்களுடைய எதிரி கிடையாதுங்க. இது உங்களுடைய உடம்போட அலாரம் சிஸ்டம். இது உங்களுடைய உடலுக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்டா, உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு அப்படின்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை மணி தான் இந்த வலி. புரிஞ்சிடுச்சுங்களா? சரிங்க, இப்போ அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு
ஒரு பானம் தயாரிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த பானத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதனால் எந்தெந்த வலிகள் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு மூட்டு வலி, ஆர்த்ரிட்டிஸ்னால ஏற்படுற வலி, உங்கள் ஜாயின்ட்களில் ஏற்படுற இறுக்கத்தினால ஏற்படுற வலி, இப்படி எந்த வலியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த பானத்தை குடிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இடுப்பு வலி, கழுத்து வலி, தசைகள்லாம் ஏற்படுற வலி, தலைவலி, டென்ஷன்னால் ஏற்படுற தலைவலி, நரம்பு வலி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வர வயிற்று வலி, பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு வர வலி, அது மட்டும் இல்லைங்க, வயிறு சம்மந்தப்பட்டு வர எல்லா வலிக்குமே நீங்கள் இந்த பானத்தை குடிக்கலாம். சரிங்க, இப்போ அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் அன்றாடம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்திட்டு இருந்த அந்த பொருட்கள் தான் நம்ம என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதலாவதா சுக்கு. இந்த சுக்குக்கே தனிப்பட்ட முறையில் வலிகளை குணப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்குங்க. உங்களுடைய மூட்டுக்களில் உண்டாகிற வீக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்கிறதுக்கு இந்த சுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. சுக்கை நம்ம எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டம் அதிகரிக்குதுங்க. தலைவலி அதிகமாக இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்கும் இந்த சுக்கு உதவியாக இருக்குது. ஒரு நாளெல்லாம் உங்களுக்கு தசைகளில் வலி இருந்துச்சுன்னா கூட அதை உடனே குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றது தான் இந்த சுக்கு. சரிங்க, அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஓமம். நிறைய பேருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயிற்று வலி அப்படின்னு சொன்னாவே ஓமம் தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி அம்மா கொடுப்பாங்க. ஓமத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் ஏற்படுற வயிற்று வலி உடனே குறையுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வர இடுப்பு வலியில் இருக்கிற அந்த இறுக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இந்த ஓமம். கால்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஓமம் ரொம்ப உதவியாக இருக்குது. இதனால் கால்களில் உங்களுக்கு வலி இருந்தாலும் அது குறையும். எல்லாருக்குமே தெரியும், மிளகு இல்லாத ஒரு சமையலறை இருக்குதுங்களா. இந்த மிளகை சிறிதளவு நம்ம சேர்க்கறதுனால சுக்கோட திறன் உங்களுடைய உடலில் அதிகரிக்குது. இதனால ரத்த ஓட்டம் சீராகுதுங்க, வலி உடனே குறையும். இப்போது உங்களுக்கு குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வர தலைவலி, மூட்டுக்களில் ஏற்படுற வலி, இதுக்கு எல்லாமே இந்த மிளகையும் சேர்த்துக்கும் போது அது உங்களுடைய உடம்புக்கு ஒரு கதகதப்பை கொடுக்குது. இதனால் வலி உடனே உங்களுக்கு குறையும். இந்த 3 பொருட்களுமே உங்களுடைய உடம்புல எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெருப்பை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு வீரர்கள்லாம் எப்படி விரைவாக செயல்பட்டு அந்த நெருப்பை அணைப்பாங்களோ அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே ஏற்படுற வலியை இந்த 3 பொருட்களுமே சேர்ந்து வேகமாக செயல்பட்டு அந்த வலியை உடனே தீர்க்குது. இதனால் உங்களுடைய உடலோட அந்த அலாரம் நிறுத்தப்படும். சரிங்க, இப்போ இந்த பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதன் பின்னாடி இந்த பானத்தை குடித்ததுக்கு அப்புறமா எந்தெந்த வலிகள் எவ்வளவு நேரத்தில் குணமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், இது 3த்தையுமே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை கொதிக்க விட்ட பின்னாடி இது நல்லா கொதிக்கும் போது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை எடுத்துட்டு இந்த பானத்தை வடிகட்டிட்டு கொஞ்சம் சூடாகவே குடிக்க ஆரம்பிங்க. குடிக்கும் போது மெதுவாக தாங்க குடிக்கணும், வேக வேகமாக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுடைய தொண்டையில் மெதுவாக தான் இறங்கணும். சரிங்களா? சரிங்க, இப்போ எந்தெந்த வலிகள் எவ்வளவு நேரத்தில் குணமாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஸுனால உங்களுக்கு ஏற்படுற வலி, அதன் பிறகு வயிற்று வலி, பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலி, இந்த வலிகள் எல்லாமே நீங்கள் இந்த பானத்தை குடித்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுடைய இந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவலி, உடல் வலி, பிறகு உங்களுடைய மசிலில் ஏற்படுற வலி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, ஆர்த்ரிட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க, இடுப்பு வலி, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே நாட்பட்ட வலிகள், இப்போது இன்ஸ்டண்ட்டாக வந்த வலிகள் கிடையாது. ரொம்ப நாட்களாக இல்லை மாதங்களாக உங்களுக்கு இருக்கிற வலிகளாக இருந்துச்சுன்னா இந்த பானத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 7 நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வலி உங்களுக்கு சரியானதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக இதை நிறுத்திடலாம்.
இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், திடீர்னு ஏற்படுற வலிகள் எல்லாமே உடனே சரியாகும். நாட்பட்ட இருக்கிற வலிகள் எல்லாமே 21 நாட்களுக்கு பிறகு கண்டிப்பா சரியாகும். சரிங்க, இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது. இதில் ஓமம் சேர்த்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இதை குடிக்கக்கூடாது. உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்தாலோ, அசிடிட்டி பிரச்சனை இருந்தாலோ, வயிற்றில் எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ, இதில் சேர்த்துருக்கிற சுக்குனாலையும் மிளகுனாலையும் உங்களுக்கு எரிச்சல் அதிகமாகும். அதனால் நீங்களெல்லாம் குடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிளட் தின்னிங் மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை குடிக்காதீங்க. எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, வலி அப்படிங்கிறது உங்களுடைய உடலோட எதிரி கிடையாது. உங்கள் உடலில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு அலாரம் சிக்னல் தான் இந்த வலி. உங்களுடைய உடலுக்கு இயற்கையான முறையில் நீங்கள் அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாவே இந்த வலி அப்படிங்கிற பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். இந்த வலி எதனால் ஏற்படுதோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்தது மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ அப்படி இல்லைன்னா வலியோட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.